ஸோ இன்னைக்கு பிவைக்யூ சயின்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரத்த புற்றுநோயை அதாவது லுயிக்கேமியா குணப்படுத்தும் தாவரம் எது? ஆப்ஷன் 1 துளசி, செகண்ட் ஆப்ஷன் நித்திய கல்யாணி, தேர்ட் ஆப்ஷன் நிலவேம்பு, ஃபோர்த் ஆப்ஷன் பப்பாளி. கரெக்ட் ஆன்சர் நித்திய கல்யாணி. செகண்ட் கொஸ்டின், இரத்த அழுத்தம் மற்றும் பாம்பின் விஷம் முறிக்க பயன்படும் தாவரம் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிவன் அவல் பொரி, செகண்ட் ஆப்ஷன் முருங்கை, தேர்ட் ஆப்ஷன் கரிசலாங்கண்ணி, ஃபோர்த் ஆப்ஷன் வாத நாராயணன். கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிவன் அவல் பொரி. தேர்ட் கொஸ்டின், டெங்கு நீரிழிவு நோய் சிக்கன் குனியா குணப்படுத்த பயன்படும் தாவரம் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிராம்பு, செகண்ட் ஆப்ஷன் லவங்கம், தேர்ட் ஆப்ஷன் நிலவேம்பு, ஃபோர்த் ஆப்ஷன் பப்பாளி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து நிலவேம்பு. ஃபோர்த் கொஸ்டின், தோல் புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்யாண முருங்கை, செகண்ட் ஆப்ஷன் குப்பை மேனி, தேர்ட் ஆப்ஷன் சின்கோனா, ஃபோர்த் ஆப்ஷன் கற்றாழை அதாவது ஆலோவேரா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் கற்றாழை ஆலோவேரா. ஃபிஃப்த் ஒன், பாக்டீரியா தொற்று மற்றும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் தாவரம் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெல்லிக்காய், செகண்ட் நன்னாரி, தேர்ட் துளசி, ஃபோர்த் கறிவேப்பிலை. ஸோ கரெக்ட் ஆன்சர் நன்னாரி. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து தாவரத்தை பற்றி தான் கேட்டிருப்போம் இந்த 5 கொஸ்டின்ஸும். அதாவது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எந்த தாவரம் வந்து அது க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தினமும் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.